அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم مبشرا برسول يأتي من بعد اسمه أحمد فلما جاءهم بالبينات قالوا هذا سحر مبين قال النبي صلى الله عليه وسلم لولاك لما خلقتك الأفلاك أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد ஷம்சில் அம்பியாயி குத்துபில் முர்சலீன் தாஜில் உம்மத்தி ஷஃபியுல் முதுனிபீன் ஷஃபியுல் யௌமல் கியாமத்தி அல்லாஹு யாகாதி பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அகிலத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அருளை அள்ளி பருகுவதற்காக மட்டுமல்லாமல் இந்த ஜும்மாவிலே கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை, ஒட்டுமொத்த நன்மைகளையும் முழுமையாக பெற வேண்டும் என்று ஆர்வத்தோடும் ஆசையோடும் அன்போடும் வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்கள் மீதும் இறைவா உன்னுடைய அருளை இந்த உலகத்திலும் எங்களுக்கு தந்து நாளை மறு உலகிலே உன்னுடைய பேர் அருளுக்கு சொந்தக்காரர்களாக எங்கள் அத்தனை பேர்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாழும் காலகட்டத்திலே நோய் நொடிகள், கஷ்டங்கள், மன உளைச்சல், மன சங்கடங்கள் இவைகளிலிருந்து பாதுகாத்து நிம்மதியாக சுபிட்சமாக ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மனிதர்களுக்கும் வழங்கிடுவாயாக. அல்லாஹ்வினுடைய அருளுக்கு அன்புக்கு சொந்தக்காரர்களே, ஒரு புனிதமான ஒரு சிறப்பான மாதம் நம்மை நோக்கி எதிர்நோக்கி வர இருக்கிறது. அல்லாஹு தாலாவை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் ஏராளம் தாராளமாக இருக்கிறது. இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் பல விதங்கள். அதிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது மனித படைப்பை அல்லாஹு தாலா உயர்ந்த படைப்பாக ஆக்கியிருக்கிறான். இறைவன் படைத்த படைப்புகளில் மனித படைப்பை சிறந்த படைப்பாக, உன்னதமான படைப்பாக இறைவன் படைத்திருக்கிறான். இந்த மனித படைப்புகளில் மனிதர்களில் அல்லாஹு தாலா சிறந்தவர்களை ஆக்கியிருக்கிறான். மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் நபிமார்கள். அப்ப படைப்புகளில் சிறந்தவர்கள் மனிதர்கள், மனிதர்களில் சிறந்தவர்கள் நபிமார்கள், நபிமார்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளில் ஆக சிறந்த மனிதர் உலகத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அண்ணல் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதம் இன்ஷா அல்லாஹ் நாளை பிறக்க இருக்குகிறது. நாம் பார்க்கின்ற பொழுது
அல்லாஹ்வினுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேன்மையை, சிறப்பை, மகத்துவத்தை இறைவன் எப்படியெல்லாம் ஆக்கியிருக்கிறான் என்று நான் பார்க்கின்ற பொழுது, உலகத்திலே நீங்கள் எவ்வளவு பெரிய உயர்வுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும், உலகத்திலே ஆக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்தாலும், அவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவரை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் அவர் சிறப்பிற்கு உரித்தானவராக ஆகுவார், கண்ணியத்திற்கு உரித்தானவராக ஆகுவார். ஆனால் பிறக்கின்ற பொழுது எந்த ஒரு தலைவராக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஆட்சி செய்தவராக இருக்கட்டும், பிறந்த உடனேயே அல்லது பிறப்பதற்கு முன்பே சிறந்த மனிதர் என்று எந்த ஒரு தலைவரோ எந்த ஒரு அரசரோ பெயர் வாங்கவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே சிறந்த மனிதர், உயர்ந்த மனிதர் என்ற பட்டத்தை பெற்றவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். மற்ற மனிதர்கள் பிறந்து பல காலங்கள் கழித்து படித்து பட்டங்கள் பெற்று பதவிகள் பெற்று அவர் சிறந்த மனிதராக ஆகிறார். ஆனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே சிறந்த மனிதர் என்ற பெயரை வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் பிறப்பதற்கு முன்பே முன்னால் உள்ள வேதங்கள், தௌராத் வேதமாக இருக்கட்டும், ஜபூர் வேதமாக இருக்கட்டும், இஞ்சில் வேதமாக இருக்கட்டும், எல்லா வேதங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லாமல் எந்த வேதமும் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அபுனாஅஹும். அல்லாஹ் தஆலா இறை வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப, அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்ட, ஹுமுல் கிதாப, ஹும்ன அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது. வேதம் வழங்கப்பட்டவர்கள், வேதத்தை படித்தவர்கள், யஅரிஃபூனஹு அறிந்து கொள்வார்கள், கமா யஅரிஃபூன அபுனாஹும், அதாவது வேதங்களை படித்தவர்கள் அந்த வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. என்ன போடப்பட்டிருக்கிறது? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடையாளங்களை எல்லாம் அந்த வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. அந்த வேதத்தில் போடப்பட்ட அடையாளங்களை எல்லாம் யார் படித்திருக்கிறார்களோ கமா யஅரிஃபூன அபுனாஹும், ஒரு தந்தை தன்னுடைய மகனை எப்படி கண்டுகொள்வார்களோ அதே போல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் வேதத்தை படித்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகொள்வார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது வரக்கத் இப்னு நௌஃபல் அவர் பெரிய ஒரு மத குரு, அதாவது இஞ்சில் வேதத்தை கற்று அறிந்தவர். அன்றைய காலகட்டத்திலே வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொன்னால் பிரபலியமானவர், பிரசித்தி பெற்றவர். மக்களுக்கு மத்தியிலே ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது சிக்கல், சட்ட சிக்கல் ஏற்பட்டால் அவரிடத்தில் தான் அணுகுவார்கள். அந்த சட்ட சிக்கலை, அதாவது அவர்களுக்கு தெரியாத அந்த விஷயத்தை கேட்டு அறிவதற்கு, தெரிந்து கொள்வதற்கு தேர்வு செய்யக்கூடியவர் வரக்கத் இப்னு நௌஃபல் என்பவர்கள். அந்த வரக்கத் இப்னு நௌஃபல் என்பவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு நபி வர இருக்கிறார். அந்த நபியினுடைய அடையாளங்களே சிலதை நான் சொல்லுகிறேன். அந்த நபி அதாவது வெள்ளையாக இருப்பார், வெண்மையான நிறமாக இருக்கும். அவருடைய தலை, அதாவது தலை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு மாங்கு எடுத்திருப்பார்கள், அதாவது தலைக்கு நேராக மாங்கு எடுத்திருப்பார்கள். ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஆட்டிலே பால் கறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அடையாளங்கள், அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய சிறப்புகளை யார் சொல்லுகிறார்கள்? அதாவது வேதங்களை எல்லாம் கற்று அறிந்த வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு நபி வர இருக்கிறார்கள். எப்ப?
பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களெல்லாம் வருவதற்கு முன்பு வரக்கத் இப்னு நௌஃபல் என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, கஅப் இப்னு லுஐ, இப்பொழுது நாம் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோமே, இன்றைக்கு தொழுதால் இது ஜும்மா, மற்ற நாளில் தொழுதால் லுகர் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த ஜும்மாவுக்கு ஜும்மா என்று பெயர் வைத்தது அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ அல்ல. ஜும்மாவை தொழுகைக்கு போறீங்களா, ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுறோமே அப்படின்னு சொல்றோமே, இந்த ஜும்மா என்பதை ஜும்மாவுக்கு ஜும்மா என்று பெயரிட்டவர் கஅப் இப்னு லுஐ. அல்லாஹ் பேர் வைக்கல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் வைக்கல. கஅப் இப்னு லுஐ என்பவர் தான் இந்த ஜும்மாவிற்கு ஜும்மா என்று பெயரிட்டு மக்களை எல்லாம் ஒன்று கூட்டினார்கள். ஜும்மா என்று சொன்னால் என்ன? ஒன்று கூடுதல். லுகரில் பார்க்கிறோம், இந்த அளவுக்கு ஒன்று கூட மாட்டோம். அப்போ ஜும்மாவில் அதிகமானவர்கள் ஒன்று கூடுகிறோம். அதைத்தான் அவர் ஒன்று கூடுதல் ஜும்மா என்று வைத்து மக்களை எல்லாம் கஅப் இப்னு லுஐ என்பவர்கள் ஒன்று கூட்டி மக்களிடத்திலே சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? என்ன செய்தியை சொல்ல வருகிறார்கள் தெரியுங்களா? சொல்றாங்க பாருங்க. யஹ்ருஜு நபஉன் அலீமுன், யஹ்ருஜு வர இருக்கிறது, நபஉன் அலீமுன் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வர இருக்கிறது. எப்படிங்க? அலீம் அப்படின்னு சொன்னா கண்ணியமான சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி ஒருவர் வர இருக்கிறார். சொல்லிட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? யஹ்ருஜு மின் கௌமிக நபியுன், உங்களுடைய கூட்டத்திலிருந்து ஒரு நபி வர இருக்கிறார்கள் என்று கஅப் இப்னு லுஐ என்பவர் மக்களை எல்லாம் கூட்டி, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு மக்களை எல்லாம் கூட்டி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபி வர இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஆனந்தம் கொள்ளுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள். இன்றைக்கு நாம பார்க்கின்ற பொழுது நமது பிள்ளை பிறந்த நாளா சந்தோஷப்படுறோம், பேர பிள்ளை பிறந்த நாளா சந்தோஷப்படுறோம், வயதான நமக்கு பிறந்த நாளு, கல்யாண நாளு சந்தோஷப்படுறோம். ஆனா அன்றைக்கு சொன்னாங்க, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர இருக்கிறார்கள், உலகத்திற்கு வர இருக்கிறார்கள். அந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர இருக்கக்கூடிய செய்தியை ஒரு மகிழ்ச்சியான செய்தி, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தி என்று கஅப் இப்னு லுஐ என்பவர்கள் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி, ஜும்மா என்று சொன்னார், ஒன்று கூட்டி இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, துப்பவுல் உமைர் யாருங்க? அவங்க ஒரு நாட்டினுடைய அரசர். கஅபாவுக்கு வர்றாங்க. இன்னைக்கு நாம கஅபாவுக்கெல்லாம் போனா, அதாவது போறதற்கு முன்பு நம்முடைய மனங்கள் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். கஅபாவை பார்த்த உடனேயே மெய் சிலிர்த்து போய்விடும். கஅபாவை நாம் எப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரராக இருந்தாலும், எப்படிப்பட்ட நடை இருந்தாலும், எப்படிப்பட்ட உடை இருந்தாலும், ஆனால் அவர் இங்க உலகத்தில், அதாவது நம்ம ஊர்களில் வாழுகின்ற பொழுது அப்படி இப்படி வாழ்ந்திருக்கலாம். கஅபாவிற்கு போன உடனேயே கரடு முரடான உள்ளம் கொண்டவர் கூட அப்படி மெய் சிலிர்த்து போய்விடுவார். பார்த்த உடனேயே இரு கைகளை தூக்கிவிட்டு பார்த்த உடனே மெய் சிலிர்த்து போவார். அப்படிப்பட்ட எல்லோருடைய உள்ளங்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் கஅபாவிற்கு வைத்திருக்கிறார். அந்த கஅபாவிற்கு இந்த துப்பவுல் உமைர் என்ற அரசர் வருகிறார். வந்து பார்க்கிறார், கஅபா என்ற இந்த கருப்பு கல்லுக்கு பாருங்க, மக்கள் எல்லாம் எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. சுத்தி சுத்தி வர்றாங்க, அதுல அடிச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி என்ன செய்யறாங்க? திரும்ப திரும்ப வர்றாங்க. தன்னையே மெய் மறந்து வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் நினைத்து விட்டு, இந்த ஒரு கருப்பு கல்லுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, இதை போல நானும் கட்ட வேண்டும் என்று நினைத்து என்ன செய்யறான்? நாட்டுக்கு திரும்புறான். நாட்டுக்கு திரும்பிய பிறகு
கொஞ்ச காலத்தில் அல்லாஹு தஆலா கஅபாவை யார் அதாவது தரமட்டமாக ஆக்கணும் என்ற கெட்ட எண்ணம் எவனுடைய உள்ளத்திலே ஊடுருகிறதோ அல்லாஹு தஆலா அவனை உலகத்திலேயே பெரும்பாலும் படிப்பினை கொடுப்பான். அப்ப அந்த துப்ப என்ற அந்த அரசர் என்ன செய்கிறார்? போன பிறகு பல காலத்திற்கு பிறகு சில வருஷத்திற்கு பிறகு அவருக்கு நோய் ஏற்படுகிறது. அந்த நோய்க்கு எவ்வளவோ அப்போ உள்ள டாக்டர் மூலமாக மருத்துவர் மூலமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். எந்த மருத்துவர்கள் எவ்வளவோ மருந்துகளை எல்லாம் கொடுக்கிறார்கள், உட்கொள்கிறார்கள், அந்த நோய் நீங்கல. அப்படி இருக்கின்ற பொழுது பல டாக்டர்கள் எல்லாம் வந்துவிட்டு அவரே ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். நாம் இப்படித்தான் நம்முடைய கடைசி காலம் வரை இதுதான், இப்படித்தான் உடம்பிலே புண் வந்து அதாவது புழுவெல்லாம் உருவ ஆரம்பித்திருக்கிறது, இனிமேல் நமக்கு இப்படித்தான் என்ற நிலை ஏற்படும் என்ற எண்ணத்திற்கு வருகின்ற பொழுது ஒரே ஒரு மருத்துவர் வந்து சொன்னார், அரசர் அவர்களே, உங்களுடைய நோய் குணமாக வேண்டுமா? ஆம், எனக்கு குணமாக வேண்டும். அதற்கு ஈடாக நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் சக்தி பெற்றிருக்கிறேன். நீங்கள் கேளுங்கள், எனக்கு உடல் நலம் சிஃபாவா போகணும். அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த மருத்துவர் சொன்னார், முதலில் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றுங்கள். என்ன? இந்த கஅபா இந்த கருப்பு கல்லு என்று நீங்க நினைச்சீங்களே, அந்த எண்ணத்தை மாத்துங்க. அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளையும் அல்லாஹ் மாற்றி விடுவான். யாருங்க? அந்த மருத்துவர் சொன்னார். அதே போன்று அவர் மாற்றிக்கொண்டு கடைசியிலே ஒரு நியத்து பண்ணினார், இறைவன் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தால், சுகத்தை கொடுத்தால் அந்த கஅபாவுக்கு திரையை நான் அணிவிப்பேன். யாருங்க? துப்பவுல் உமைர் என்ற அந்த அரசர் என்ன செய்கிறார்? நேர்ச்சை செய்கிறார். செஞ்ச பிறகு பார்த்தா காலத்திற்கு பிறகு பல நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு சிஃபாவை கொடுத்த பிறகு அமைச்சர்களை எல்லாம் அழைத்து கொண்டு மக்காவுக்கு வருகிறார். எதற்காக? நேர்ச்சை செய்தாரே, கஅபாவுக்கு திரையை நான் போடுவேன் என்று நேர்ச்சை செய்தாரே, அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்காக அமைச்சர்களோடு படை சூழ வருகிறார். அப்படி வரக்கூடிய தருணத்திலே அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள், எந்த இடத்திற்கு வந்து இப்பொழுது மக்காவிலே நாம் பார்க்கிறோமா இல்லையா, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த இடத்திலே நூலகம் வைத்திருக்கிறார்களே, அந்த இடத்திலே வந்து இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் திரையை போடல, அமைச்சர்கள் எல்லாம் வருகிறார்கள். வருகின்ற பொழுது ஒரு அமைச்சர் அந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த இடத்திலே சொல்கிறார்கள், இங்கு ஒரு நபி வர இருக்கிறார். எப்ப? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 500 வருஷத்திற்கு முன்பு இது நடந்தது. எந்த இடத்துல? இப்ப லைப்ரரி கட்டியிருக்காங்கல்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடத்திலே லைப்ரரி கட்டியிருக்கிறாங்களே, நூலகம், அந்த இடத்துல வந்து சொல்லுகிறார், இந்த இடத்துல ஒரு நபி வர இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய பிச்சலங்கள் அந்த நபிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று அந்த அமைச்சர்கள் சொல்லிவிட்டு என்ன செய்கிற கடந்து விடுகிறார்கள். அப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் கஅபாவுக்கு திரையை போட்டார்கள். முதலாக கஅபாவுக்கு திரையை பொழுது வருஷந்தோறும் கஅபாவுக்கு மன்னர், சவுதி மன்னர் போடுகிறாங்களே, இதை முதலாக ஆரம்பித்தது யார்? கஅபாவுக்கு முதலாக திரையை போட்டது யார்? துப்பவுல் உமைர் என்பவர் தான் முதலாக கஅபாவுக்கு திரையை போட்டார். அப்ப நம்ம பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 500 வருஷத்திற்கு முன்பே என்ன சொன்னார்கள்? இங்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர இருக்கிறார்கள் என்று. இப்பொழுது நாம் பார்க்கின்ற பொழுது உலகத்திலே நீங்கள் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருப்பீர்கள், எத்தனையோ தலைவர்களை உங்களுடைய நாவினால் புகழ்ந்திருப்பீர்கள், அவர்களுடைய வரலாறுகளை படித்திருப்பீர்கள், சரித்திரங்களை எல்லாம் படித்திருப்பீர்கள். ஆனால் உலகத்திலே தலைவர் என்று சொன்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல எந்த ஒரு தலைவரையும் பார்க்க முடியாது. காரணம், அல்லாஹ் தஆலா அவர்களை பிறப்பதற்கு முன்பு அவ்வளவு சிறப்பாக்கி வைத்துவிட்டான். பொதுவாக நம்ம பார்க்கின்ற பொழுது ஒரு விழா நடக்குதுண்டா என்ன செய்வாங்க? பந்தை போடுவாங்க, லைட்டெல்லாம் வைப்பாங்க, அதுக்கு ஒரு பேச்சாளர்லாம் அழைப்பாங்க. என்னங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான்.
அந்த பேச்சாளர்கள் பார்க்கின்ற பொழுது மார்க்க விஷயமா நீங்க பார்க்காதீங்க, அரசியல் ரீதியாக ஒரு தலைவர் வர்றான்னு வச்சுக்கோங்களேன். மார்க்க விஷயம் சொன்னா அந்த பேச்சாளர் வர்றேன்னு சொன்னா என்ன செய்வாங்க, அவர் வந்துடுவார், குறிப்பிட்ட டயத்துக்கு வந்துடுவார். உலக சம்பந்தமா அரசியல் சம்பந்தமா ஒரு முக்கிய தலைவர் வர்றாருன்னு சொன்னா அப்ப என்ன செய்ய வந்துட மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட டயத்துல வந்துட மாட்டாங்க. எப்படிங்க, குறிப்பிட்ட டயம் 10 மணின்னு சொன்னா 10 மணிக்கு அந்த அரசியல் தலைவர் வந்துட மாட்டாங்க, மற்றவர்கள் வந்துடுவாங்க. ஆனா பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த மேடை ஆரம்பித்திருக்கும், பேச்சுகள் எல்லாம் முன்னால் உள்ளவர்கள் எல்லாம் பேசுவார்கள். ஆனால் சொல்லுவார்கள், வருகிறார்கள் வருகிறார்கள், நம்ம ஊருக்கு வந்து விட்டார்கள், நம்ம ஊருடைய எல்லைக்கு வந்து விட்டார்கள், 5 நிமிஷத்தில் வந்து விட்டார்கள் என்று சொல்லுவார்கள். அதே போல அல்லாஹ் தஆலா ஒப்பிடுகிறான். எப்படி என்று சொன்னால், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிற்காக வானத்தை நான் பந்தலாக ஆக்கினேன். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிற்காக வானத்தை மேற்பந்தலாக ஆக்கினேன், பூமியை அவர்களுக்கு நடக்கும் தளமாக ஆக்கினேன், சூரியனை அவர்களுக்கு வெளிச்சமாக ஆக்கினேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, கட்டுக்கதை அல்ல, வஸய்யன ஸமா துன்யா பிமஸாபீக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வானத்தை முகடாக ஆக்கினேன், அவர்களுக்காகத்தான் பூமியை நடக்கும் தளமாக ஆக்கினேன். இன்னைக்கு நாம என்ன சொல்லுவோம், பெருமானாரை ஏன் இவ்வளவு புகழ்கிறார்கள்? அல்லாஹ் புகழ்றான், குர்ஆன்ல சொல்றான். வானத்தை, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லௌலாக லமா ஹலக்துல் அஃலாக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைக்கவில்லை என்றால் லமா ஹலக்துல் அஃலாக், இந்த உலகமே ஃபலாக்கா இருக்கும், உலகத்தையே அல்லாஹ் தஆலா ஹலாக்காக்கி இருப்பா, படைத்திருக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சார், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான் வானத்தையும் பூமியையும் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் கோள்களையும் படைத்திருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப் சொல்வது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா இன்னொரு செய்தியும் சொல்லி காட்டுகிறார். உலகத்திலே யார் யாரெல்லாம் பிறப்பார்கள், இப்பொழுது நமக்கு முன்னால் எத்தனை பேர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள், இப்பொழுது நாம் இருக்கிறோம். இன்னும் நமக்கு பின்னால் உலகம் அழியும் வரை யார் யாரெல்லாம் பிறப்பார்கள் என்ற அத்தனை அருவாகளையும் ரூகுகளையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து, எப்படிங்க, உலகம் அழியும் வரை யார் யாரெல்லாம் பிறப்பார்களோ அத்தனை ரூகுகளையும் அருவாகளையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் தஆலா அந்த அருவாகளில் இடத்திலே, அதாவது நபிமார்களுடைய ரூகை மட்டும் பிரித்தார். எப்படிங்க, மூசா நபி, ஈசா நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத், தாவூத் அலைஹி, இப்படி போன்ற அந்த நபிமார்களுடைய ரூகுகளை மட்டும் தனியாக பிரித்து அந்த நபிமார்களுடைய அந்த அருவாகளிடத்தில் அல்லாஹ் கேட்டான், அதாவது அருவாகளே, நீங்கள் நபியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு பின்னால் வர இருக்கக்கூடிய அந்த நபியை நீங்கள் ஏற்றால் தான் நீங்க நபியாக வர முடியும். எப்படிங்க, உங்களுக்கு பின்னால் கடைசி காலத்தில் ஒரு நபி வர இருக்கிறார், அந்த நபியை நீங்கள் ஏற்றால் தான் நீங்கள் நபியாக வர முடியும். என்ன சொல்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் முதல் ஜுஸுவிலே சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான் பாருங்க, வைது அகதல்லாஹு மீசாகன் நபியீன லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் சும்ம ஜாகு ரசூலும் முஸத்திகுல் லிமா மஅக்கும் லா துமினுன்ன பிஹி வல தன்சுருன்னஹு கால அக்ரர்து வ அகதது வலா ஸாலிகும் இஸ்ரி. அல்லாஹ் இந்த வசனத்திலே நீண்ட தெளிவா அல்லாஹ்வே சொல்றான். அப்ப நபிமார்களை எல்லாம் உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்பு மனித ரூகுகள் மட்டுமல்ல, நபிமார்களுடைய ரூகுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி பேசியிருக்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கு நாமெல்லாம் ஏமாந்தரோம். இன்னைக்கு நம்முடைய ரூகு ஓடுகிறது என்று சொன்னால் இறைவன் கொடுத்த பிச்சை. அந்த இறைவன் உலகத்தையே படைப்பதற்கு முன்பு அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து இருக்கிறார் என்பதற்கு ஹதீஸோ வரலாறோ தேவையில்லை, குர்ஆனிலேயே தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய நாவில் சொல்லலாம், புகழலாமா அப்படின்னு எவனுடைய நாவு சொல்லுதோ
அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டுமா என்று தப்பாக சொன்னால் அவனுடைய நாவு என்ன நிலைக்கும் ஆகும் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. அப்படி நாம பார்க்கின்ற பொழுது அந்த நபிகள் சுருக்கத்திற்கு வருகின்ற அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா பிறக்கின்ற பொழுது கூட சிறந்த குலத்திலே குறைஷ் குலத்திலே தான் அல்லாஹ் தஆலா பிறக்க செய்தான். அந்த குறைஷ் குலம் தலைமைத்துவத்துக்கு தகுதியான அந்த குலம். அந்த குறைஷ் குலத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்தார்? படைக்கிறார். அந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனேயே என்ன பெயர் வைப்பது என்று சொன்னால், நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு இப்பொழுது உங்களுக்கு குழந்தை பேர குழந்தை பிறக்க இருக்கிறது என்று அப்துல் முத்தலிப் இடத்திலே என்ன செய்தான்? அல்லாஹு தஆலா கனவிலே போட்டான். என்ன போட்டான்? உலகத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது பிள்ளைக்கு பேர் வைப்பதற்காக எத்தனைகளை எல்லாம் என்னென்ன பிறட்டுகிறோம். இதுவரைக்கும் என்ன ஊர்ல என் பிள்ளைக்கு என் பேர பிள்ளைக்கு யாருமே பேர் வைத்திருக்க கூடாது என்று புதிதாக வாயில வருதோ நல்ல அர்த்தமோ கெட்ட அர்த்தமோ அதெல்லாம் தேவையில்லை. என் பிள்ளைக்கு உலகத்திலே ஊர்ல வைத்திருக்க கூடாது, அது வேற விஷயம். அப்ப அல்லாஹு தஆலா அப்துல் முத்தலிபுடைய உள்ளத்திலே போடுகிறான் கனவின் மூலமாக. உங்களுக்கு அதாவது ஆமினா அம்மாவுக்கு பிறக்க இருக்கக்கூடிய அந்த பிள்ளை என்ன செய்யப்படும்? நீங்கள் என்ன பேர் வைக்கணும் என்று சொன்னால், இதுவரைக்கும் ஆதம் நபி அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் யாருக்குமே வைக்காத பெயரைத்தான் வைக்கணும். அதைத்தான் நான் ஆசைப்படுகிறேன். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். இப்போ நமக்கெல்லாம் பேர் வச்சிருக்கு. என்னங்க யார்ட்டையும் கேட்ட நம்ம தாய் தந்தை பிரியப்பட்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய தாய் தேர்ந்தெடுக்கல, அவருடைய பாட்டனார் தேர்ந்தெடுக்கல, அல்லாஹ் தேர்வு செய்கிறான். என்ன தேர்வு செய்கிறார்? அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்துல் முத்தலிப் அவர்களே முஹம்மது என்று பெயர் சூட்டுங்கள். இதுவரைக்கும் யாருமே முஹம்மது என்று பெயர் சூட்டல, சூட்ட விடாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். ஆனா இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் முஹம்மது என்ற பெயர் தான் முதல் இடத்திலே இருக்கிறது. நெய்னா முகமது, முகமது மூசா, முஸ்தபா, இப்படி நீங்கள் நிறைய பெயர்களை பார்க்கின்ற பொழுது அந்த முகம்மது என்பது அதிகமாக இணைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அந்த முகம்மது என்ற அந்த பெயரையும் கூட அந்த குடும்பத்தார்கள் தேர்வு செய்யவில்லை. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு கொஞ்சம் நஞ்சமல்ல. எப்படி என்று சொன்னால், ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க, முபஷ்ஷிரம் பிரசூல் யஅதி மின் பாதி இஸ்முஹு. பொதுவா நபிமே ஒரு நபி அல்லாஹ் தஆலா அனுப்புனான்னு சொன்னா அந்த நபி ஏகத்துவத்தை எடுத்து சொல்றதுக்கு தான் வருவாங்க, தஅவா பண்றதுக்கு தான் வருவாங்க. ஆனா ஈசா நபி சொல்றாங்க பாத்தீங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முபஷ்ஷிரம் பிரசூலி, நான் சுப செய்தி சொல்வதற்காக வந்திருக்கிறேன். என்ன செய்தி? பிரசூலி யஅதி மின் பாதி இஸ்முஹு அஹ்மது, அஹ்மது என்ற ஒரு நபி வர இருக்கிறார். அவரை பற்றி மக்களுக்கு மத்தியிலே சுப செய்தி சொல்வதற்காக வந்திருக்கிறேன். எப்படி ஒரு தலைவர் வரப்போகிறாரோ வருகிறார் என்று சொல்கிறார்களோ, அதே போன்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர இருக்கிறார்கள் என்ற சுப செய்தி சொல்வதற்காகவும் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் நேசிக்க வேண்டும், எப்படியெல்லாம் மதிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்த வசனங்களை சொல்லுகிறான். அந்த அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறந்த மாதத்தை தான் ரபியுல் அவ்வல், முதல் வசந்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட உயிரை காட்டிலும் மதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் இழிவாக பேசக்கூடாது, உயர்வாகத்தான் பேச வேண்டும், உயர்வாகத்தான் என்ன வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை நேசிக்கிறார்களோ, சிறப்புகளின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய தரஞ்சா நாளைக்கு மறுமையிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவான். தரக்கூடிய பாக்கியத்தை நம்மவர்களுக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.